வணக்கம். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒண்ணு பிடிச்சுக்கிச்சான். அது என்ன நினைச்சுச்சா, இந்த காட்டுக்கு நாம தான் ராஜாங்கிறத மத்த எல்லா மிருகங்களுமே ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சான். முதல்ல ஒரு எலியை கூப்பிட்டு கேட்டுச்சான், எலி இங்க வா, யார் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு. எலி பயந்து நடுங்கி, தலைவா நீ தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னுச்சான். மறுபடியும் ஒரு நரிய கூப்பிட்டு, நரி இங்க வா, யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னு. தலைவா நீ தான் ராஜா அப்படின்னு. இப்ப சிங்கத்துக்கு கொஞ்சம் அகம்பாவம் கூடிருச்சு. சரி, தனக்கு இணையா இருக்கக்கூடிய புலியை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னா, புலி அப்பதான் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. எழுப்பி யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னு. இப்ப நானே இப்பதான் சாப்பிட்டு தூங்குறேன், நான் சண்டை போடுற மூட்ல எல்லாம் இல்ல, நீ தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு. இப்ப சிங்கத்துக்கு இன்னும் அகம்பாவம் அதிகமாச்சு. கடைசியா அந்த சிங்கம் வந்துட்டு ஒரு யானை கிட்ட போய் கேட்டுச்சான். ஒரு யானை கிட்ட போய் நின்னு யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னு. யானை பதில் எதுவும் பேசலையா, விலகி போகுது. இருந்தாலும் அந்த யானை தடுத்து நிறுத்தி முன்னாடி போய் நின்னு அந்த சிங்கம் கேட்டுச்சான், சொல்லு யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னு. யானைக்கு சரியான கோவம். சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறையில அடிச்சதில்ல. இப்ப சிங்கத்துக்கு தலையெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட யானைய பார்த்து சிங்கம் கேட்டுச்சான், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு. யானையும் பதில் சொல்லிச்சான், நானும் பதில் தானே சொன்னேன் அப்படின்னு. தலைமைத்துவம் அப்படிங்கறது சொல்லல்ல, செயல். 2026 எது செயல் அப்படிங்கறத பாக்குற ஆவல் எனக்கு இருக்கு. நன்றி.